கே சக்திவேல். நான் வடலூர்லேருந்து வரேன். எங்கள் அம்மாவுக்கு கேன்சருக்கு மருந்து எடுத்துகிட்டு போனோம். பச்சையம்மாள் 63. ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம் எடுத்தது, தேர்ட் டைம். நல்லாயிருக்கு. இருந்தாலும் பெயின் நிற்கல, அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. நல்லா டயட்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, நல்லா இருக்குங்க. அதனால தான் மீண்டும் வந்து வாங்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. அது என்ன ஆச்சுன்னா, ஒரு 2017 சின்னதாக ஊசி போட்டது ஒரு கட்டி வந்தது இடுப்புக்கிட்ட. அந்த கட்டி ஆப்ரேஷன் பண்ணிச்சு. அது ஒரு 2 வருஷம் சின்ன. அதுக்கப்புறம் அந்த ஆப்ரேஷன் பண்ணதுலேருந்து சின்னதாக பொங்கின மாதிரி ஒரு கட்டி வந்தது. அதுக்கு 2000 ஒரு ஆப்ரேஷன் பண்ணிச்சு. இந்த பானா டைப்பில் இடுப்பில் வந்துட்டு ஒரு 1.5 கிலோ கட்டி எடுத்து எட்ட போட்டுச்சு. அதுலேருந்து இப்போ விட்டது. இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி 2வது பெயின் அதிகமாக வந்ததுனால 2வது ஸ்கேனு, பிடி ஸ்கேன் எல்லாம் எடுத்ததுன்னு கேன்சர்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க. அது என்னன்னா கவுட்டியில் வந்து இறங்கி போச்சு. அதனால் ஆப்ரேஷன் பண்ண முடியாது, ஏஜ் ஃபார் ஆகி. அதனால் மெடிசன் சாப்பிட்டுட்டு வேறு ஏதாவது மெடிசன் பண்ணலாமா, ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணால் இதுக்கப்புறம் உங்களோட ஹெல்த் கண்டிஷன் செட் ஆகாது, சுகரு அதனால் மெயினாக செட் ஆகாதுன்ட்டு இந்த புனர்ஜெனுக்கு வந்தோம். இப்போ மெடிசன் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டா, 2வது டைம் சாப்பிட்டா, இப்போ 3வது டைம் வாங்கிட்டு போகிறோம். கொஞ்சம் நல்லா இருக்கு. இந்த மெடிசன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எடுக்கக்குள்ள கொஞ்சம் அதே மாதிரி நார்மல் தான் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் போகக்குள்ள கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாங்க, உடம்பு ரீதியாக ஃப்ரீயாக இருந்தாங்க, மன ரீதியாக ஃப்ரீயாக இருந்தாங்க. அவங்க மெடிசன் சாப்பிட்டது ரீதியாக இருந்தாங்களான்னு இல்லை, இந்த மெடிசன் சாப்பிட்றோன்னு ஒரு மன ரீதியாக ஃப்ரீயாக இருந்தாங்க, அவ்வளோதான்.